நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா இந்த 4 மிஸ்டேக்ஸை மட்டும் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்கள் ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும், வெயிட் லாஸ்க்காக நீங்கள் என்ன டயட் ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற டாப் 4 மேஜர் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், சாப்பிடாமலேயே வாட்டர் மட்டும் குடிச்சு வெயிட் லாஸ் பண்ணுறது. நீங்கள் வாட்டர் மட்டும் இன்டேக் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிட முடியாது. வாட்டர் மட்டும் இன்டேக் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு wrinkles வர ஆரம்பிச்சிடும், ஹேர் ஃபால் ஆகும், கண்ணுக்கு கீழே டார்க்னஸ் வர ஆரம்பிச்சிடும். வெயிட் லாஸ் பண்ணும்போது தண்ணி கண்டிப்பாக குடிச்சு தான் ஆகணும். ஆனால் அது ஒரு ப்ரொஃபஷனோட கைடன்ஸோட எடுக்கும்போது தான் உங்களோட வெயிட் லாஸ் மேசிவாக இருக்கும். ரெண்டாவது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது, அதுக்கப்புறம் மதியத்தில் சாப்பிட்றது, இல்லைனா ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது. நீங்கள் கரெக்டான டைமுக்கு கரெக்டான ஃபுட் எடுக்கும்போது தான் உங்களோட வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் கரெக்டான டைமுக்கு கரெக்டான ஃபுட் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் ஆகும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், இன்டைஜஷன் ஆகும், ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க, நீ பெயின், ஜாயிண்ட் பெயின்லாம் உங்களுக்கு வர ஸ்டார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பிளட்டோட சர்க்குலேஷனும் ரொம்பவே கம்மியாயிடும். நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க ஆனால் எக்ஸசைஸே பண்ணலைன்னா உங்களுக்கு எப்படி கேலரி பர்ன் ஆகும், அப்புறம் எப்படி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்? நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ½ அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணாதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நாலாவது, சாப்பாடை கம்மி பண்ணுறது. குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சாப்பாடை மட்டும் கம்மி பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் கேலரியை கம்மி பண்ணாலுமே உங்களுக்கு நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ப்ரோட்டீன் ஃபுட் வந்து எடுக்கும்போது தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் கேலரி வந்து கம்மியாக இருக்கணும், நியூட்ரிஷன் வந்து அதிகமாக இருக்கணும். நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கும்போது தான் நமக்கு வெயிட் லாஸே நடக்கும். நிறைய பேர் நியூட்ரிஷனே கொடுக்காம கேலரியை மட்டும் கம்மி பண்ணிட்டு எனக்கு வெயிட் லாஸே ஆகலை அப்படின்னா எப்படி வெயிட் லாஸ் ஆகும்? நீங்கள் நியூட்ரிஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸே நடக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் ஈஸியாக ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெர்பல் லைஃப்பில் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னா, ஷேக் மேட், ஃபார்முலா 1, ப்ரோட்டீன், அஃப்ரெஷ். இது வந்து வெயிட் லாஸ்க்காக எடுக்கணும். நீங்கள் ஃபேட் லாஸ், இன்ச் லாஸ் பண்ணணும் அப்படின்னா செல்லுலாஸ் டேப்லெட் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கும் குயிக்காக வந்து இன்ச் லாஸ் ஃபேட் லாஸ் ஆகிறதுக்குமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஹெர்பல் லைஃப் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா கேலரி வந்து கம்மியாக இருக்கும், நியூட்ரிஷன் வந்து ஹையாக இருக்கும். அப்போ கேலரி கம்மியாக கொடுத்து நியூட்ரிஷன் ஹையாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து வெயிட் லாஸ் நடக்கும். ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட்டை கம்மியான ப்ரைஸில் எப்படி வாங்கலாம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.